முதலில் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். எனிவே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத நமக்கும் கேட்கலாம். இப்போ யார் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற மேஜர் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம சொல்கிற அறிவுரை கேட்குற நிலைமையில் குழந்தைங்க இல்லை. கரெக்டாக? எனக்கும் பசங்க இருக்கு, அதை தான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் போய் சொன்னோம்னா நிச்சயமாக கேட்கக்கூடிய சூழல் இருக்கும். கல்வி ஒன்று தான் ஒரு மாணவனையும் ஒரு மாணவியும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரே வழி. இப்போ நான் உங்கள் முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, my parents not studied. I am the first graduate in my family. அப்போ இந்த அளவு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, படித்த கல்வி மட்டும்தான். ஸோ அதை நம்ம பெற்றோர்கள் புரிந்து கொண்டு, நிறைய மாணவர்களே சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம கூட கேட்டிருப்போம், கற்பூரம் மாதிரி இருப்பாங்க, சிலது கொஞ்சம் சொன்னால் கேட்டுக்கும், சிலது வாழைமட்டை, நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குது. கல்வியோடு சேர்ந்த ஒரு திறமை, அது என்ன வேணா கூட இருக்கலாம். கல்விங்கிறது ஒரு பேசிக், அதில் நாம் நிச்சயமாக கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதோடு அவருடைய திறமை என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த திறமையை வளர்த்தெடுத்து அந்த திறமையின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி முன்னேறலாம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்லித்தரலாம். இது தவிர இன்றைய சூழ்நிலையில் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் போச்சுன்னா இது ஒன்று தான். இதிலிருந்து அவங்கள காப்பாற்றுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சே பேரண்ட்ஸ்க்கு. ஒரு வகையில் கோவிடும் ஒரு காரணம், அதை சார்ந்து அதுக்கப்புறம் வந்த கல்வி முறை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு அல்ல ஒரு சிலபஸ் இல்லை ஏதாவது கொடுக்கணும்னா எதில் அனுப்பியிருக்காங்க? வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த கோவிட் நமக்கு ஒரு என்டையர் நியூ சிஸ்டத்தையே கொடுத்துருச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங், ஸோ அது ரொம்ப ப்ராமினென்ட்டு. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் ரொம்ப ரொம்ப இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா, படிப்பு தவிர மற்ற எதாக போகும்போது சோஷியல் மீடியா பேஜஸ் ப்ளஸ் சேட்டிங் இந்த மாதிரி போகும்பொழுது நம்மளே போகிறோம், ஃபேஸ்புக் போகிறோம், இன்ஸ்டாகிராம் போகிறோம், ட்விட்டர் போகிறோம். போனால் உடனே வெளியே வர முடியுதா? நம்மளாலே வர முடியல. ஸோ அப்போ பசங்களை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதை நம்ம எப்படி அவங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்கிறோம். ஒரு வகையில் நானும் யோசித்து பார்த்தேன். இப்போ நாம் பசங்களை குறை சொல்கிறோம். இந்த ஏஜில் இந்த கால சூழ்நிலையில் நாம் அந்த பொசிஷனில் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த ஒரே ஒரு திங்கிங் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அப்போ நம்ம காலத்தில் அது இல்லை, அதனால் நாம் அவங்களுக்கு சொல்கிறோம். பட் இந்த கால சூழ்நிலையை நாம் இந்த நிலைமையில் இருந்தால் நாம் என்ன பண்ணியிருப்போம் இப்போ அப்படின்றத நினச்சி அதுக்கேற்ற ஒரு நிச்சயம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு தீர்வு உண்டு. இது தவிர உடல் நலம், ஸ்போர்ட்ஸ் ஆர் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது சுத்தமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா முன்னாடி வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பசங்க, வீட்டுக்கு கூப்பிட்றது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்களை வெளியே போய் விளையாட அனுப்புறதோ இல்லை வேறு ஏதாவது போகிறதோங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல்வியோடு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு சொல்லித்தர்றது ஒரு காலேஜ் ஸ்கூல் மூலமாகவும் சரி, பேரண்ட்ஸ் மூலமாகவும் சரி, இல்லை நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, இல்லை அவங்க வாக்கிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க, இல்லை எனி இன்டோர் கேம், ஷட்டில் ஆர் எனி அதர் இன்டோர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி ஆர் அவுட்டோர் ஆக்டிவிட்டி, அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம அறிவுத்திறன் சார்ந்து சொல்கிறோமோ அதன் உடல் நலன் சார்ந்த இந்த ஆங்கிளையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக பேருதவியாக இருக்கும். மூணாவது ஒழுக்கம்.
வள்ளுவர் சொல்ல மாதிரி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்ற மாதிரி ஒழுக்கம் ரிலேட்டடாக எனக்கெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது. ஸ்கூல்ஸ்லாம் வந்து நீதி வகுப்புலாம் ஒரு வகுப்பே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கதைகள்லாம் சொல்லி அதன் மூலமாக கதை சொல்லும் கருத்து என்ன, அதிலிருந்து நாம் என்ன அந்த ஒழுக்க நெறி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக பேரண்ட்ஸாக நீங்கள் அந்த ஒழுக்க நெறிகளையும் சொல்லி கல்வி சார்ந்த விளையாட்டு இது ரெண்டும் எப்படி வந்து உடல் நலம் அறிவுத்திறனை வளர்ப்பதோ அதே மாதிரி ஒழுக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும் வந்து பேருதவியாக இருக்கும். இப்போ 2 கட்டத்தில் வந்து மாணவிகள் வந்து அந்த பக்குவப்படுத்தப்படுகிறார்கள். ஒன்று வந்து பெற்றோர்கள் மூலமாக, இன்னொன்று வந்து கல்வி தரக்கூடிய பள்ளி கூடங்கள் கல்லூரிகள் மூலமாக. இதில் 2 மிஸ் ஆனால் வர்ற இடம் இது. 2 மிஸ் ஆனால் வர்ற இடம் எங்கள் இடம்தான். ஸோ அதனால் அவரவர்கள் அந்த பணியை அந்த நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம குழந்தைகளை சரியான முறையிலே வளர்த்து அவர்கள் வந்து ஒரு கல்வியிலே சிறந்து விளங்கி அதன் மூலமாக உங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை தேடி தரும் விதமாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.